இப்போ நம்ம நேரம் மற்றும் வேலை அதில் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வாசிக்கிறேன். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏயோட ஒரு நாள், ஏ மொத்தம் 20 நாள் வேலை பார்க்காரு. அப்போ ஏஸு 1 டேஸு ஒர்க்கு என்ன கிடைக்குன்னா 1/20. கரெக்டு தான். நான் 20 நாள் வேலை பார்க்காரு. அப்போ 20 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்காரு. அப்போ ஒரு நாளில் அவர் பண்ண வேலை 1/20. 20 நாள் 1/20 பெருக்குனா 20 வரும். ஒரு 1 கிடச்சிரும், 100%. அதே மாதிரி பி அதே வேலையை 30 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ பியோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோனா, பீஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/30. இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பீஸு 1 days ஒர்க்கு இஸ் ஈக்குவல் டு என்னென்னா, ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். ஏஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/20 ப்ளஸ் பீஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/30. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 1/20 ப்ளஸ் 1/30, 1/20 ப்ளஸ் 1/30. இப்போ நமக்கு இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஈஸியாக இதோட எல்சிஎம் தெரிஞ்சிருது. 60. 1/20 கீழே 60னா கீழே அப்போ 3 இதில் பெருக்கியிருக்கோம். அப்போ மேலேயும் 3 பெருக்கணும். ஸோ 3 ப்ளஸ் 30 2 பெருக்குனா 60 வரும். ஸோ கீழே 2 பெருக்குனா மேலேயும் 2 பெருக்கணும். ஸோ 1 × 2 2, 3 + 2. ஸோ 3 + 2க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 5. அப்போ 5/60 எவ்வளோ? ஒரு 5 5, 12 5 60. அப்போ 1/12. ஸோ நமக்கான ஆன்சர் எதுனா 1/12 தான் நம்மளோட ஆன்சர். அதாவது ஏ ப்ளஸ் பீஸ் 1 days ஒர்க்கு, 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/12. அப்போ அவங்க எத்தனை நாள் சேர்ந்து வேலையை முடிச்சிருப்பாங்க? அவ்வளோதான், 12 நாள் சேர்ந்து 12 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. கடைசியாக எழுதும்போது இது எழுதணும், 12 days. ஏ ப்ளஸ் பீஸ் ஒர்க் டன் டேஸ் ஈக்குவல் டு 12 days. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்.